ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மாலை தாங்க கட்ட போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 இன் 1 மாலைங்க. இங்க பாருங்க பூவோட ஒரு சைடு ஃபுல்லா ரெட்டு, ஒரு சைடு ஃபுல்லா கோல்டன் கலர் குடுத்துருக்குறோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புடிச்ச மாரி கொஞ்ச நேரம் வந்து இந்த கோல்டன் கலர் வச்சுட்டு, கொஞ்ச நேரம் ரெட் கலர் வச்சுக்கலாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இங்க பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த கார்னர்ல மட்டும் கொஞ்சம் ரெட் விட்டுட்டேங்க. அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பூ வந்து எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. தோட்டத்தில வந்து மல்லிகைப்பூ செடி ஆல்ரெடி வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 செடிக்கு மேல இருக்குதுங்க. அது தினமும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க பூ வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, தினமும் வந்து பூ பறிச்சுங்க பாக்ஸ்ல போட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பாக்ஸ்ல வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ இருக்கு இல்லைங்களா? டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுட்டு, பூவ போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தாங்க க்ளோஸ் பண்ணி வைப்பேன். ஏன்னா மூடியில இருக்கிற ஈரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில பட்டுச்சுன்னா, அந்த பூ வந்து ஒரு மாரி ஆயிடும். அதனால அந்த மாரிங்க. இது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலேங்க. பூ வந்து பாருங்க எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டு கொஞ்சம் நாளே சேர்த்தி ஆயிடுச்சு போல இருக்குது. ஒரு 2, 3 நாள் வேலை இருந்ததுன்னு விட்டேன் பாருங்க. அது பூவே கொஞ்சம் வாடுற மாரியே ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு கட்டிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இந்த ரோசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் குட்டி குட்டி பட்டன் ரோஸ் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் இந்தியாலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தேங்க. நெறைய கலர்ஸ்ல வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து இன்னைக்கு ரெட் அண்ட் கோல்டு வந்து கட்டலாம். அதுவும் வந்து நெறைய பேர் ஊர்லலாம் பார்த்துருக்கிறேன். அப்படியே ஒரு மாரி ஸ்பைரலா கட்டுவாங்க. அப்படியே கிராஸா சுத்தி வரும். அந்த மாரி தான் கட்டலான்னு ட்ரை பண்ணேன். பட் அந்த மாரி வரலைங்க. சரின்ட்டு ஒரு சைடு ரெட் ஒரு சைடு வந்து கோல்டனா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணேங்க. மாலை வந்து எப்படி கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நூல வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கிட்டுங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கணுங்க. ரைட் சைட்ல இருக்கிற நூல் வந்து எப்பயுமே சேர்த்தி இருக்கணும். ஏன்னா ஒரு பூக்கும் அந்த நூல வச்சு தாங்க சுத்துவோம். ஃபர்ஸ்ட்டு 2 பூ வச்சு இந்த மாரி பூ கட்டுவோம் இல்லைங்களா? அந்த மாரி கட்டிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பூவ எடுத்துங்க. அந்த விரல் லெஃப்ட் சைட் பிடிச்சிருக்கேன் பாருங்க. அதில வந்து அந்த காம்பு மட்டும் நம்ம பிடிச்சுக்கணும். வேற எதையுமே அழுத்தக்கூடாது. அத புடிச்சுக்கிட்டு அந்த பூவ சுத்தி ஒரு நூல விட்டுங்க. காம்பு கடையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது கரெக்ட்டா நின்னுக்குங்க. அடுத்த பூ வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, அதே மாரி கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைக்கக்கூடிய பூவ மட்டும் தான் நீங்க பிடிச்சிருக்கணும். நூல வந்து அங்க பாருங்க பூக்கு மேல சுத்தி காம்பு கடியில விட்டு இழுத்துக்கிட்டீங்கன்னா, அவ்வளோதாங்க. இந்த மாரியே ஒரு பூவா சுத்தும்போது என்ன ஆகும்னா, கரெக்ட்டா ரவுண்டா வந்துருங்க. சுத்த என்ன பண்ணுங்கன்னா, லைட்டா வந்து கைய கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கோங்க. நீங்க அதே இடத்துலயே வச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கிராஸா இருக்கிற மாரி இருக்கும். இங்க பாருங்களேன். இப்ப இந்த பூ வச்சு சுத்துறேனுங்களா, கொஞ்சம் லைட்டா வந்து பாருங்க, கை லைட்டா நகர்த்திக்கணுங்க. நகர்த்திக்கிட்டோம் அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லைன் மட்டுங்க அந்த மாலை கட்டுற மாரி கட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த குட்டி ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோஸ வச்சு அதே மாரி சுத்திக்கிட்டேங்க. அதில வந்து ஆக்சுவலி காம்பு கொஞ்சம் நீட்டமா இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ஃபைனலா கூட கட் பண்ணிக்கலாம். மாலை கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி தாங்க இருக்கும். ஆனா ஒன்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எனக்கு இன்னுமே பூ கட்ட தெரியாது. கால் கட்டு கட்டுவேங்க. அதுக்கப்புறம் இந்த மாலை கட்டுறது கட்டுவேன். நம்ம நார்மலா கைக்கட்டு கட்டுவோம் இல்லைங்களா? அது வந்து இன்னுமே கட்ட தெரியாதுங்க. நானும் ஒரு டைமும் கத்துக்கணும்னு நெனைப்பேன். அது என்னவோ தெரியல எனக்கு அது கட்டும்போது அந்த நடுவுல வந்து கேப் வந்துட்டே இருக்கு. ஒரு சிலர் நல்லா நடுவுல வந்து கேப் இல்லாம நல்லா பந்து மாரி கட்டுவாங்க பாருங்க. எனக்கு வந்து ரொம்ப கட்டணும்னு ஆசைங்க. அது என்னமோ எனக்கு வரதே இல்ல. ஆரம்பத்துலருந்து இந்த மாலை கட்டி பழகுனனால அப்படியே போயாச்சுங்க. இங்க பாருங்களேன், என்ன பண்ணேன்னா, அந்த ரெட் கலர் வச்சுட்டுங்க, ஒரு லேயர் மட்டும் மல்லிகைப்பூ வந்து மாலை கட்டுற மாரி கட்டுனேங்க. கட்டிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ரெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல வந்து ஒரு கோல்டன் அந்த ரோஸ வச்சு சுத்திட்டேங்க. அதுவும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 லேயர் மல்லிகைப்பூ வச்சேங்க. வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த ரோஸ் வந்து ரெட் கலர் ரோஸ் பட்டன் ரோஸ் வந்து கீழ வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு நேராவே இன்னொரு ரோஸ் வச்சுட்டேங்க. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா பார்க்கும்போது ஒரு சைடு ஃபுல்லா ரெட்டா இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லா இந்த கோல்டன் கலர் காம்பினேஷன் இருக்குங்க. ஸோ நீங்க கட்டும்போதே நீங்க வந்து பாருங்க. அதுக்கு நேரா வர மாரி மல்லிகைப்பூக்கு பதிலா இந்த பட்டன் ரோஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. ஒரு ரோஸும் வச்சுட்டு 2 லேயர் வந்து மல்லிகைப்பூ. 2 லேயர் இல்ல 1 லேயருங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரெட் ரோஸ்க்கு 1 லேயரோ, 2 லேயரோ வந்துச்சுங்க. மல்லிகைப்பூக்கு வந்து ஒரு 3 லேயர் கிட்ட போட்டேங்க. கொஞ்சம் கேப் நெறையா இருக்கிற மாரியே இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. ட்ரையல் அண்ட் எரர் தான். பட் ஃபைனலா பார்க்கும்போது ஓகே தான். நல்லா தான் பண்ணியிருந்த மாரி இருந்தது. அதுவும் இந்த மல்லிகைப்பூல மாலை கட்டும்போதுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட்டுற மாரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காம்பு வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குது இல்லைங்களா? நீங்க சுத்தும்போது கரெக்ட்டா புடிச்சு டைட்டா சுத்தல அப்டின்னா, அது வந்து நீங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் பூ வந்து விழுக ஆரம்பிச்சுருங்க. ஒரு பூ விழுந்துருச்சுன்னா போதும், லைனா அடுத்தடுத்த பூ வந்துகிட்டே இருக்கும். நான் இனிஷியலா வந்து மாலை கட்ட கத்துக்கிட்டம்போதுங்க, இலைய வச்சு தான் கத்துக்கிட்டேங்க. நெறைய வந்து இந்த கொய்யா இலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலைலாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி இலைய வச்சு தான் வந்து மாலை கட்டி பிராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு
ஃபஸ்ட்டு கட்டின பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ தாங்க. மல்லிகைப்பூ வந்து ஃபஸ்ட் டைம் கட்டிட்டு தலையில் வச்சுட்டுங்க எங்கேயோ வெளில போயிட்டு வரதுக்குள்ளேயே பாதிக்கு மேலே விழுந்துருச்சுங்க. ஓகே இது மல்லிகைப்பூவால் கட்ட முடியாது போல இருக்குது, சரி இனிமேல் இதில் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கனகாமரம் பூ இருக்குது இல்லைங்களா, அப்போல்லாம் கனகாமரம் பூ வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்க. அதில் வந்து டெல்லி கனகாமரம், நார்மல் கனகாமரம்னு இருக்கும் இல்லைங்களா, அதில் கட்டி பழகினங்க. ஏன்னா அதில் காம்பு நீளமாக இருக்கும். ஸோ அதில் கட்டி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிங்க சன்னமல்லிக்கு வந்தேன். சன்னமல்லிலையும் மாலை கட்டுவேங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கலந்து வராது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஓகே இதில் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தேங்க. பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக சுற்றணுங்க. ரொம்ப டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா காம்பு வந்து அந்து போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடி வந்து நம்ம கையில் பிடிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஒரு பூவாக வச்சு சுற்றும்போது அந்த பிடி வந்து நூலோடு பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணுங்க. சுற்றும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா தான் பூ வந்து கலண்டாமல் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு சர்வீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நல்லா பழகிட்டேங்க, நல்லா ஓரளவுக்கு வருது. அதுவும் நம்ம ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா காக்கட்டா மல்லிப்பூ கிடைக்குங்க. காக்கட்டா மல்லிப்பூலாம் வந்து மாலை கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா பந்து மாதிரி சூப்பராக இருக்குங்க. அதுவும் வந்து சீக்கிரம் வாடவும் வாடாது இல்லைங்களா காக்கட்டா மல்லிலாம். ஊரில் சின்ன பிள்ளையில வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டா மல்லி கூட வந்து கொஞ்சம் கனகாமரமும் மறிக்குழுந்தும் வச்சு கட்டுவாங்க. சூப்பராக இருக்கும். பட் என்ன வாசம் மட்டும் இருக்காதுங்க. இது மல்லிகைப்பூவே வந்து பார்த்திங்கன்னா கோக்கிறதுக்கும் மாலை கட்டுறதுக்குமே வித்தியாசம் இருக்குங்க. கோக்கும்போது அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க. மாலை கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு குண்டாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது ஜடை பின்னி போட்டுங்க பூவை வந்து அடியில் விட்டு மேலே வச்சு பின் குத்தணுன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு வந்து மாலையுமே சூப்பராக கட்டியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு முழத்துக்கு மேலே வந்துச்சுங்க. எண்டில் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக முடி போடுவோம் இல்லைங்களா, அந்த 2 நூலை வச்சுங்க இந்த மாதிரி முடி போட்டுக்கிட்டேங்க. நல்லா டைட்டாக ஒரு 2 முடி டைட்டாகவே போட்டுக்கிட்டாச்சு. என்ன நம்ம ஸ்பைரலாக போடலான்னு தான் பிளான் பண்ணது. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. தெரிஞ்ச மாதிரி ஒரு சைடு வந்து ஒரு கலர், இன்னொரு சைடு ஒரு கலர் வச்சாச்சுங்க. கட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா லைட்டாக பூ வந்து ட்விஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கலர் வந்தது. பட் இருந்தாலும் வந்து பழைய பொசிஷனுக்கே மாறிடுச்சுங்க. சரி நம்ம இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இது வந்து எண்டில் வந்து கட்டி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஒரு சைடு ரெட்டும் ஒரு சைடு வந்து கோல்டன் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரெட்டில் மட்டும் கீழே வந்து அந்த மல்லிகைப்பூ மட்டும் நிறையா இருக்குது பாருங்கள். அங்கே தான் ஒரு பட்டன் ரோஸை மிஸ் பண்ணிட்டோம் போல் இருக்குது. பட் ஓகே தாங்க, இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லைங்களா, அடுத்த டைம் வந்து மாற்றிக்கலாம். அதுவும் பூ பாருங்கள் 2 சைடும் வந்து கலர் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இப்படி பார்த்தாலும் இருந்தாலும் ட்விஸ்ட் பண்ணி ஒரு தடவை பார்க்கலான்னு மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே தாங்க இருந்தேன். ஏன்னா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கட்டுற மாதிரி தானே பிளானு. ஆனால் இங்கே பாருங்கள் ட்விஸ்ட் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருந்தது. பட் மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே வந்துடுதுங்க. நம்ம மறுபடியும் கட்டி பார்க்கணுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பூலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சேலம் பூ மார்க்கெட்டு, அப்புறம் நம்ம ஊர் பூ மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டுற மாதிரி கட்டிங்க. அந்த மாலை கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொங்க விட்ருப்பாங்க. ஒன்னொன்னுலேயும் வந்து ஒரு பட்டன் ரோஸ் கலரை வந்து வச்சு கட்டி தொங்க விட்ருப்பாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அதுவும் வந்து சாரிக்கு மேட்சாக வச்சுக்கிற மாதிரியே இருக்கும். நம்மக்கிட்ட வந்து ரெட் அண்ட் கோல்டன் தான் இருந்தது இன்னைக்கு. சரி இதை ட்ரை பண்ணுவோம். மற்றதெல்லாம் ஸ்டோன் வச்சுருந்ததுங்க. எனக்கு ஸ்டோன் வச்சு வேண்டாம், ஃபஸ்ட்டு பேசிக்காக ட்ரை பண்ணலான்ட்டு ஆரம்பித்தது. ரொம்ப நல்லா வந்துருந்ததுங்க. பூ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் விட்டுட்டேங்க. அது ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். கொஞ்சம் பழசான மாதிரி இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கலர் வந்து நல்லா எடுத்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்கு தாங்க கட்டி கொடுத்துருந்தேன். என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பு போட்டுட்டேங்க. பூ வந்து யூ மாதிரி குத்திட்டோங்க. 2 சைட்லேயும் ஹேர் பின் குத்துனாவே நல்லா நின்றுக்குச்சு. அது பூ கொஞ்சம் நீளமாக இருந்ததுங்களா, அடியில் விட்டு பின் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் வச்சு பார்த்தோம். அவங்க ப்ளவுஸ் வந்து கோல்டன் கலராக இருந்ததுங்களா, ஸோ அதான் எடுப்பாக இருந்ததுன்ட்டு 2 சைடும் மாற்றி வச்சு பார்த்தோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.